தொடர்ந்து 2 நாளா கோல்டு பிரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ கோல்டு வாங்கணுமா வேண்டாமா, எனக்கு எதுக்கு கோல்டு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்கிட்ட கோல்டு இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். பட் விலை குறையும் போது இந்த டைம்ல கோல்டு வாங்கணுமா வேண்டாமா, ஹிஸ்டரியில் ஒரு விஷயம் நடந்தது. அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ கோல்டு நீங்க வாங்குறதா வேண்டாமான்னு உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். தேஜாவு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு சினாரியோ இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ருபி வேல்யூ 95, 96, 97ன்னு டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் $100-110 ஏறிட்டே இருக்கு. வார் இம்பேக்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நம்மளோட இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படின்ற சுச்சுவேஷன்ல இந்தியா ஆர்பிஐ குறிப்பா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டை வித்துட்டாங்களாமே அப்படின்ற மாதிரியான ரூமர் செய்திகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பட் இதுக்கு முன்னாடி சேம் இதே ப்ராப்ளம் வந்து கோல்டை நம்ம கொடுத்துருக்கோமா, பிளட்ஜாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா எஸ் பண்ணியிருக்கோம். எப்போ 1991ல் இதே சினாரியோ சேம் பேட்டர்ன் நடந்திருக்கு. அன்னைக்கு நம்ம கோல்டை பிளட்ஜ் பண்ணோம், இன்னைக்கு நாம் இன்னும் கோல்டை பிளட்ஜ் பண்ணலை. அவ்வளோதான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நிதர்சனமான உண்மை. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்ட்ரி. வணக்கம் நேர்களே. சீக்ரெட் சேல் ஆஃப் கோல்டு பை ஆர்பிஐ அகைன். ஆர்பிஐ மறுபடியும் யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா கோல்டை வித்துட்டாங்க அப்படின்னு பேப்பர்ல ஹெட்லைன் வந்தது. இப்ப இல்ல, 1991 ஜூலை 8 இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அகைன் மறுபடியும் ஆர்பிஐ விற்கிறாங்க. அப்ப ஏற்கனவே தங்கத்தை அப்ப வித்தாங்களா, எதுக்கு வித்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியா கிட்ட டாலர் இல்லை அப்படின்னு தங்கத்தை ஆக்சுவலா அடமானம் வச்சாங்க. அப்போ நம்ம கிட்ட டாலர் இல்லை, தங்கத்தை அடமானம் வச்சாங்க. இப்பவும் தான் இந்தியா கிட்ட டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை அடமானம் வைப்பாங்களா? அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு கேட்டா அடமானம் வைப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ ஆகுது. என்ன அப்படின்னா, ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு, ஈரான் யூஎஸ் வார் பெரிய தலைவலியா மாறி நிக்குது, நம்மளோட இம்போர்ட் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரே பேட்டர்ன் தான். ஆனா 1991க்கும் இப்ப இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1991ல நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருந்தது. வேற 2026ல நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 600 பில்லியனுக்கு மேல இருக்கு. நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 2-3 பில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா கூட அதிகபட்சம் ஒரு 6-7 மாசம் நம்ம இதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பணம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம எப்படி சாமானிய மக்கள் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எப்பயுமே தேவையில்லாததுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்க முடியாதோ, அதே தான் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லயும். டாலர் வெளியே போயிட்டே இருக்க தொடர்ந்து ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஒரு டாலர் 97 ரூபா கொடுத்து இன்னைக்கு நம்ம வாங்குறோம், இது 120க்கு போச்சு அப்படின்னா 120 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்கி அந்த டாலரை கொண்டு போய் தான் நம்ம க்ரூட் ஆயில் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம க்ரூட் ஆயில் வாங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தோட விலைவாசியும் ஏறிடும். விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா இதுதான் சமயம், வேற வழி இல்லைன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம வாங்கியிருக்கக்கூடிய எல்லா கடனுடைய மாதத்தவணையும் அதிகரிக்கும். ஸோ டாலர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் பெரிய தலைவலியா மாறி நிற்கும். 1991ல நடந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நான் சொன்னேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். 1947ல இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சது இல்லையா? இந்தியா ஒரு எக்கனாமிக் மாடலை அப்ப சூஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிரைவேட் பிசினஸ் ஹெவிலி ரெகுலேட்டடா இருக்கும், இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, லைசன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. லைசன்ஸ் ராஜ் பீரியட்லாம் நம்ம படிச்சிருப்போம். பல டிகேட்ஸ் போனதுக்கு அப்புறமும் எக்கானமி ஒன்றும் பெருசா வளரவே இல்லை. ஆனா இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் இருந்தது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப டைட்டா இருந்தது. இப்ப மாதிரி எல்லாம் ஈஸியா நீங்க டாலரை வாங்கிட்டு போயிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனந்த் சார் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார், ஒரு திரை பிரபலம். அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நாங்க ஃபாரின் ட்ரிப்ஸ் போறப்போ டாலர் வாங்கிட்டு போவோம், டாலர் வாங்கிட்டு போயிட்டு அங்க செலவு பண்ணிட்டு வந்து என்ன செலவு, எவ்வளவு செலவு பண்ணிருக்கோன்றத கணக்கெல்லாம் நாங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1990ல கல்ஃப் வார் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு. ஈராக் குவைத்தை இன்வேட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு அதுல இருந்து தான் அந்த ஷாக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. 3 முக்கியமான விஷயம் நடந்தது. 1, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம 85% ஆஃப் த இம்போர்ட் க்ரூட் ஆயில் வந்து அங்கிருந்து பண்றோம். ஸோ ஆயில் பிரைஸ் சடனா ஸ்பைக் ஆன உடனேயும் நம்மளோட இம்போர்ட் பில் அப்படிங்கிறது
இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ரெண்டாவது, நிறைய பேர் கல்ஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கல்ஃப் வார் பயம் காரணமா நிறைய பேர் திரும்ப இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய பணம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சது. மூணாவது, ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஆர்பிஐ பல ஆப்ஷன் ட்ரை பண்ணாங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு. இம்போர்ட், அதாவது நம்ம இறக்குமதி பண்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் எடுத்தாங்க. எமர்ஜென்சி மெஷர்ஸ் கூட எல்லாமே எடுத்தாங்க. எதுவுமே பத்தல. சோ சர்வதேச நாடுகள்லாம் இந்தியா இனிமேல் நாங்க இந்தியாவுக்கு லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப எப்படி நமக்கு சிபில் ரேட்டிங் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கண்ட்ரிக்கும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதை இந்தியா ஒரு ஜங்க் அப்படின்னு சொல்லி, அதாவது வேலைக்காவாது, இவங்களுக்கு கடன் கொடுத்தா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1991 ஏப்ரல் மே டைம்ல கவர்மெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. இது இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு. என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்ஃபஸ்கேட்டட் கோல்டை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஹிஸ்டரியில கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். 1947 1990 வரைக்கும் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுனால இந்த கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அது மட்டும் இல்லாம கோல்டை இம்போர்ட் பண்றதுக்கு அதிகமா டாக்ஸ் போட்டதுனாலையும் ஸ்மக்லர்ஸ் அதிகமா இந்த ஸ்மகிள் பண்ணாங்க. எங்க இருந்து? துபாய், சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து கோல்டு எங்க கொண்டு வந்தாங்க. சோ அப்போ கஸ்டம்ஸ்லயும் இன்கம் டாக்ஸ்லயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லயும் அவங்க சர்ச் போகும்போது நிறைய கோல்ட சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணனுடைய அதோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஏறக்குறைய ஒரு 20 டன்ஸ் 20,000 கிலோ சீஸ் பண்ண கோல்டே இருந்தது. இப்போ நம்ம கோல்ட கொடுத்துட்டு டாலர் வாங்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அதுக்காக கவர்மெண்ட் வால்ட்ஸ்ல இப்படி சீஸ் பண்ண கோல்டு இருக்குல்ல, கன்ஃபஸ்கேட் பண்ணி வச்ச கோல்டு இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1991 ஏப்ரல் மேல ஒரு ஆபரேஷன் ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அபிஷியல் கோல்டு, அதாவது நம்ம ரிசர்வ்ஸ்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டை எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கலா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால இந்த மாதிரி ரெய்டு நடத்துறப்ப பிடிச்ச கோல்டு எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 டன் கோல்டை கொடுக்குறாங்க. இதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. சேல் வித் பர்ச்சேஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. 20 டன் கோல்டு எங்கிட்ட இருக்கு. அந்த கோல்ட யூனியன் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்துக்கு விற்கிறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க இந்த கோல்ட திரும்ப வாங்கிக்கிறோம், ஒரு பிக்ஸட் டேட்டையும் பிக்ஸ் பண்ணிடுவோம், அந்த குறிப்பிட்ட டேட்ல இதே பிரைஸ்ல நாங்க உங்ககிட்ட திரும்ப அந்த கோல்ட வாங்கிக்கிறோம் ஒரு அக்ரிமெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோல்டு 20 டன் கோல்ட கொடுத்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸ் வாங்கி அப்ப இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறாங்க. அந்த கிரைசிஸை மேனேஜ் தான் பண்ண முடியுதே தவிர டெம்பரரியா அவங்களால சால்வ் பண்ண முடியல. ஏன்னா 20 டன் கோல்ட கொடுத்துட்டு அவங்களால $200 மில்லியன் தான் வாங்க முடிஞ்சது. அப்ப தேவைப்பட்டது $2 பில்லியன். சோ அந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவங்களால அந்த சிச்சுவேஷனை டெம்பரரியா தான் கர்டைல் பண்ண முடிஞ்சது. இன்னுமே பணம் பத்தல. சோ ஜூலை 1991 என்ன பண்றாங்க, அபிஷியலா இப்போதைக்கு நம்ம கிட்ட வேற வழியே இல்ல, அபிஷியலா நம்ம கையில இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸை பிளட்ஜ் பண்ணா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு ஒரு டெசிஷன் எடுத்து 47,000 டன் ஆஃப் கோல்டை இந்தியால இருந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கும் பேங்க் ஆஃப் ஜப்பான்லயும் கொண்டு போய் கொடுத்து பிளட்ஜ் பண்றாங்க. அப்பதான் நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு ஹெட்லைன், ஜூலை 8 வந்த ஹெட்லைன், சீக்ரெட் சேல் ஆஃப் கோல்ட் பை ஆர்பிஐ அகைன் அப்படின்னு சொல்லி இந்த நேஷனல் பேப்பர்ஸ் எல்லாம் ஹெட்லைன் போட்டாங்க. ஸோ கொலேட்ரலா அந்த கோல்டை வச்சு அந்த டைம்ல $405 மில்லியன் ஒரு லோனா ரைஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முயற்சிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லாருமே கம்ப்ளீட் ஷாக். இது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி அப்போசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீடியாலாம் கம்ப்ளீட்டா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருந்ததை பார்க்க முடியுது. ஆனா கோல்டை பிளட்ஜ் பண்றதை தவிர அந்த டைம்ல வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்கிறது ஜூலை 4 ஜூலை 8 இந்த டைம்ல நடக்குது. ஜூலை 24 இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா சரி வராது, கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டுமே இருக்கணும், இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லைசன்ஸ் ராஜ், தனி பிரைவேட் நிறுவனங்கள்லாம் பண்றதுக்கு நிறைய லைசன்ஸ் எல்லாம் தேவைங்கிறது எல்லாத்தையும் நாம தொடர்ச்சி எரிஞ்சாதான் இந்தியா அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு ஜூலை 24 1991 லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் LPG அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் நவம்பர் ஏறக்குறைய ஒரு 3-4 மாசத்திலேயே இந்த கிரைசிஸ் மேனேஜ் ஆகுது. ஏன் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து முதலீடுகள் வர தொடங்குது. மோரோவர் முதலீடுகள் வர்றதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிக்னலா இருந்து நிறைய நிறுவனங்கள் இங்க உள்ள வருது. டாலருடைய இன்ஃப்ளோ அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த கிரைசிஸை அந்த டைம்ல அவங்க மேனேஜ் பண்றாங்க. அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் கோல்ட பிளட்ஜ் பண்ணி நம்ம நாட்டுடைய வரவு செலவுகளை நடத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்
வந்தது கிடையாது. இந்த டைம்ல தான் 1991 ஸ்பீச்ல மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு. அதுல தான் இனி இந்தியா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்கு இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது, அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு வரார். அதுக்கப்புறம் தான் 1991 கிரைசிஸ்ல இருந்து இந்தியா ஒரு பெரிய லெசனை கத்துக்கிட்டாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நம்ம கோல்டை விற்கிற மாதிரியோ இல்லை பிளச் பண்ற மாதிரியான நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆர்பிஐ தொடர்ந்து கோல்டை வாங்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா மாறிச்சே தவிர பிளச் பண்ற ஒரு நாடா இல்லை இன்னைக்கு வரைக்குமே. 2001 இந்தியாவுடைய கோல்டு ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய 350 டன். இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப 2026 880 டன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்தியாவுடைய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ். ஃபர்ஸ்ட் கோல்டு ரிசர்வ் யார் வச்சிருக்கிறது அப்படின்னா 8000 டன்னோட அமெரிக்கா இருக்காங்க. அதுல 10% நம்ம கிட்ட இருக்கு. 880 டன்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம கிட்ட இருக்கு. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் லெவல்ல 1991 கிரைசிஸையே கோல்டை பிளச் பண்ணி தான் இந்தியன் எக்கானமியை கம்ப்ளீட்டா ரிஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. கோல்டு தான் ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கோல்டு இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டையே தேவைப்படும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு நம்மளை காப்பாத்தி இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி கோல்டு பிரைசஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கோல்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு தெரியாது. அந்த கிரைசிஸ்ல நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கையில கோல்டு இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரைசஸ் குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் இந்த சொன்ன ஹிஸ்டரி அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டோரி மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கனெக்ட் ஆக மாதிரியான ஒரு ஸ்டோரி. கோல்டு அப்படிங்கிறது வெறும் ஆர்னமெண்ட் கிடையாது, இட்ஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து ஒரு சாவர்னிட்டி, ஒரு செக்யூரிட்டி, தனி மனிதன் அண்ட் ஆஸ் அ நேஷனா நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1991 தங்கத்தை அடகு வச்ச அதே நாடு இன்னைக்கு 2026 வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இது எப்படி நடந்தது? கொஞ்சம் கொஞ்சமா கோல்டை அக்யூமுலேட் பண்ணதுனால தான். கோல்டு பிரைசஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சென்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.